நம்ம 2025ல் நடந்த ஒரு கொஷின் பேப்பர்லேருந்து ஜிஎஸ் வந்து பார்த்து முடிச்சிருந்தோம். இப்போ வந்து அதோட மேக்ஸம்ஸ் பார்க்குறோம். அந்த மேக்ஸம்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, 2 ஈக்குவேஷனுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நார்மலாக நம்பர் கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படிங்கிற டேர்ம், அதாவது 3 மல்டிப்ளை தான் இது எல்லாமே. அப்போ 3 நான் காமனாக வெளியே எடுத்துப்பேன். என்ன வரும்? 6x³ மைனஸ் 8x² ப்ளஸ் 14x மைனஸ் 12. அதே மாதிரி இதே எடுத்தோம் அப்படின்னா 3 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 10x மைனஸ் 8. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ இது ரெண்டுலேயும் 3 வந்து காமனாக வெளியே எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான் இந்த ஸ்டெப் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இது இப்படி 3 டேர்மாக x² ப்ளஸ் 14x மைனஸ் 12 அப்படின்னு இருந்ததுதான் நம்ம டேரெக்டாக ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருப்போம். ஆனால் இங்கே 4 டேர்ம் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிந்தட்டிக் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அந்த மெத்தடில் தான் இதுக்கு ஆன்சர் போட முடியும். இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறத நான் 1ன்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். எக்ஸ் அப்படிங்கிறத 1ன்னு எடுத்து போடும் போதே எனக்கு 0 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அது x = 1 அப்படிங்கிறது கரெக்டு. இப்போ எனக்கு அதில் 0 வரல அப்படின்னா x = -2 -1 அந்த மாதிரி போட்டு போயிட்டே இருக்கும். ட்ரை பண்ணலாம். இப்போ நான் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கணும். 6 - 8 14 - 12. இப்போது இங்கே வந்துட்டு என்ன வரும்னா 0 இருக்கும். நான் எக்ஸை என்னென்னு எடுத்திருக்கேன்? 1 எடுத்திருக்கேன். ஸோ 1. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 6 அப்படியே இங்கே வந்து ப்ளஸ் பண்ணணும். இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறத வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதணும். கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 6 × 1 என்ன? 6. 6 - 8 என்ன வந்திருக்கும்? -2 வந்திருக்கும். -2 × 1 என்ன வந்திருக்கும்? -2. இப்போ இவங்களை ப்ளஸ் பண்ணணும். அப்போ 14 - 2 என்ன வந்திருக்கும்? 12. 12 × 1 12. அப்போ இங்கே என்னவாயிருக்கும்? -12 + 12 0. அப்போ x = 1 கரெக்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 3 அப்படியே எடுத்து எழுதிட்டு எக்ஸை வந்துட்டு x = 1. அப்போ எக்ஸ் இந்த சைட் போயிருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும்? x - 1 அப்படி ஆயிருக்குமா? ஸோ 3 × x - 1 இன்ட்டு இந்த ஈக்குவேஷன் தான் இது சிம்பிளிஃபை ஆகிருக்கு. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 6x² - 2x + 12 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இந்த ஈக்குவேஷனுக்கும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா x = 1ன்னே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். 1 காமனாக இருக்குமா? 1 -3 10 -8 இந்த டேர்ம்ஸ் தான் எடுத்து எழுதியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 1 இருக்குது, -3 இருக்குது, 10 இருக்குது, -8 இருக்குது. அதை தான் எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். 0 எப்பயும் போல் இங்கே 1 1 × 1 1. அப்போ 1 - 3 -2 -2 × 1 -2 -2 இது +10 +10 அப்படிங்கும்போது 8 8 × 1 8 -8 × +8 0 ஆகிடுமா? அப்போ x = 1 கரெக்ட். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3 × x - 1 × x² - 2x + 8. இதே மாதிரி தான் இதே எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுலேயே ஆன்சர் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ஆப்ஷனில் பாருங்கள் 3 அதுக்கப்புறம் எக்ஸோட ஒரு டேர்ம் மட்டும் தான் கொஷினில் இருக்குது. ஸோ இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 3x - 1 3x - 1. அப்போ இதோட ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3x - 1. நெக்ஸ்ட் சம். இப்போது 1 + 2 + 3 அப்படின்னு n வரைக்கும் ப்ளஸ் பண்ணால் 406 வருது அப்படின்னா n அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நான் என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. n × n + 1 / 2 = 406. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா n × n + 1 இங்கே வச்சுக்கிட்டு 406 × 2 2 வந்து அந்த சைடு மல்டிப்ளிகேஷனுக்கு போகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா n² + n = இப்போ என்ன நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 812 கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை n² + n -812 = 0 இந்த மாதிரி எழுத முடியுமா? இப்போ இதுக்கு ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா 812 கீழே என்ன இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும். அப்படியா? மைனஸ். அப்போது இது என்ன மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னா 28 × 29 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் -29 8. இப்போது n = என்ன என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 28 ஆகும். n வந்து
மைனஸ் 29ஆகவும் இருந்திருக்கும். இப்போ n அப்படிங்கிறது 28 அப்படிங்கிறத எது சின்ன நம்பரோ அதை நம்ம ஆன்சரில் எடுத்து எழுதிப்போம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 406. 406ன்னு கொடுத்துருக்குற நம்பரை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக 812 அப்படின்னு கிடச்சதும் இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்க்கணும். நியரஸ்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 784 தான் நியரஸ்ட் ஸ்கொயர். அது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 28ஓட ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்க. மேட் அப்படிங்கிறது 260 அப்படின்னும், ஹேட் அப்படிங்கிறது 160 அப்படின்னும், சன் அப்படின்னா என்ன அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அதாவது மேட் அப்படிங்கிறது என்ன, 260ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ மேட்டை நம்ம டீகோட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எம் அப்படின்னா 13, ஏ அப்படின்னா 1, அப்புறம் டி அப்படின்னா 20. ஆக்சுவலாக இது 3 மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 260 கிடச்சிரும். அதே மாதிரி ஹெச்ஏடி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, 160ன்னு சொல்லியிருக்காங்க. ஹச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 8, ஏ அப்படிங்கிறது 1, டி அப்படிங்கிறது நம்ம இதிலே பார்த்தோம் 20, டீனா 20. அப்போது இது 3 மல்டிப்ளை பண்ணால் 160 வந்துடும். அதே மாதிரி தான் சன் அப்படிங்கிறதையும், சன் எஸ் அப்படிங்கிறது 19, யூ அப்படிங்கிறது 21, n அப்படிங்கிறது 14. இது 3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5586 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். When a dice is rolling, find the probability to get the number which is greater than 4. டைஸில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6. மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, டோட்டலாக 6 நம்பர்ஸ் இருக்குது. அதுவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தென் 4ஆக கிடைக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரேட்டர் தென் 4 எத்தனை இருந்திருக்கும் அப்படின்னா 5 6. அப்போது 2 நம்பர் இருந்திருக்கும். ப்ராபபிலிட்டி இதுக்கு எடுக்கணும் அப்படின்னா என்னோடய கிரேட்டர் நம்பர் டிவைடட் பை டோட்டல் நம்பரை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடச்சிரும். ஆன்சர் 1/3. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ பி அண்ட் சி can do a piece of work in 5, 6 and 12 days respectively. If A, B and C works together to complete, then find their separate share if they will be paid rupees 27,000 for completing the work. இப்போ 27,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வந்து எப்படி பிரிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட ஒர்க்கிங் டைமும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஏ வந்துட்டு 5உம், பிக்கு வந்துட்டு 6உம், சிக்கு வந்துட்டு 12ம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5 6 12க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th டேபிள் எடுக்கிறோம். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்சிஎம் வந்து 16 கிடச்சிருக்கும். இப்போ 3ஓட எல்சிஎம் என்ன அப்படின்னா 60. இதை வச்சு நம்ம பார்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக இந்த சம போட்டுடலாம். பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும், 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும், 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும்ன்றது தெரிஞ்சால் அதுதான் பார்ட்ஸ். இப்போ வந்து 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 கிடச்சிருக்கும்னா 12, 6ஓட 10, 12ஓட 5. அப்போ 12 பார்ட்ஸ், ஏவோடது 12 பார்ட், பியோடது 10 பார்ட், சியோடது 5 பார்ட். மொத்த பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 + 10 + 5 மொத்தமாக 27 பார்ட்ஸ். 3 பேரும் சேர்ந்து செஞ்சது 27 பார்ட்ஸ். இந்த 27 பார்ட்ஸுக்கான சம்பளம் தான் 27,000. அப்போது ஏவுக்கு மட்டும் எத்தனை பார்ட் இருக்குது, 12 பார்ட். அப்போ அவரோட சேலரி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 12,000 இருந்திருக்கும். பிக்கு வந்துட்டு 10 பார்ட் இருக்கிறதுனால 10,000 அவருக்கு சேலரி இருந்திருக்கும். சி வந்துட்டு 5 பார்ட் இருந்ததுனால அவருக்கு 5,000 சேலரி இருந்திருக்கும். இப்போ எப்படி நான் இதை 12 10 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இது வந்துட்டு 27,000 டிவைடட் பை 27 பார்ட்ஸோட டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 1000 தான் ஒரு பார்ட்டோட வேல்யூன்னு கிடச்சிருக்கும். ஒரு பார்ட் 1000 அப்படின்னா நான் 12 பார்ட் எத்தனை 1000 சொல்லிடுவேன், 12,000ன்னு சொல்லிடுவேன். 10 பார்ட்டை 10,000ன்னு சொல்லிட முடியும், 5 பார்ட்டை 5,000ன்னு சொல்லிட முடியும். ஆக்சுவலாக இதுதான் அவங்களோட சேலரியாக இருந்திருக்கும், இண்டிவிஜுவல் சேலரியாக இருந்திருக்கும்.